ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே நீ வந்துட்டு ஹீரோ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே அமைதியா இருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நீ தேவையில்லாம என் பொண்ணோட பிரச்சனை பண்ணிட்டேன், நான் இப்பயே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க போவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அம்மா வேண்டாமா, நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். முடியாது, நான் கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காலே பண்ணிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, அம்மா ப்ளீஸ் நான் வந்துட்டு ஹீரோ லவ் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிடுவான். அவங்களுக்கு ஷாக், என்ன ஹீரோ வந்து லவ் பண்றியா அப்படின்ட்டு. அம்மா எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஹீரோவை லவ் பண்றேமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இதெல்லாம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க அம்மாக்கு இது அதிர்ச்சியா இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நான் அலோவ் பண்றேன், நான் தடுக்கிறதுக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா உள்ளார போயிடுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவா. ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க, நீ இப்போ சொன்னல அது உண்மை தானே, நீ வந்துட்டு அப்புறம் முடிவெல்லாம் மாத்திர மாட்டேல்ல, என்ன உண்மையிலே லவ் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் பயத்தோட கேட்பான். அப்போ ஹீரோ வந்து ஆமா நான் உண்மையா தான் லவ் பண்றேன், நான் வந்துட்டு ஏன் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரி பண்றான். ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு பேச மாட்டேங்கிறாங்களா, டக்குன்னு போயிட்டாங்கல்ல. ஹீரோ என்ன சொல்லுவானா, இப்போ உங்க அம்மா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும், ஆனா வீடு கண்டிப்பா வந்துட்டு உங்க அம்மா வந்து புரிஞ்சுப்பாங்க, நீ என்ன நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்டு இருப்பா, ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் பேர்டா வந்துட்டு நினைக்கிறாங்கல்ல. ஸோ என்ன பண்ணணும், அழுதுட்டு இருப்பால, கண்டிப்பா உங்க அம்மாவும் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீ எது நினைச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேல சாச்சு வச்சுப்பாங்க. ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், என்னடா இது அம்மா அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோக்குலாம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உள்ளார போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு எப்படி பண்றா, நம்ம பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இன்னும் ஹீரோ வந்து நம்பல, அவன் நம்புற மாதிரி நடந்துக்கவும் இல்லை. அப்ப ஹீரோயின் உள்ளார வருவா. அப்போ கேக்குறாங்க, இதெல்லாம் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு, நீ எப்பயில இந்த ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த அளவுக்கு பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஹீரோ வந்துட்டு அமைதியா இருப்பா. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன புரிஞ்சுக்கணும், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கவங்க யாரையும் நம்பாதன்ட்டு, ஆனா இவ்வளவு தூரம் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுவாங்களா. உனக்கு போய் ஹக் பண்ணிப்பா, அம்மா ப்ளீஸ்மா என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா, எப்படி நான் அவர் மேல லவ்ல இருந்தேன்னு எனக்கே தெரியல, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயின் அம்மா வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்ணா அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, எதிர்க்கணும் அப்படிங்கிற டைப்பே கிடையாது, பொண்ணோட ஆசை தான், அவங்களுக்கும் ஓகே தான். ஆனா இருந்தாலுமே ஹீரோவை எப்படி நம்புறது, ஏன்னா அவங்க ஃபேமிலியே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கு. நீங்க எப்படி அதை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நம்புறேன், சப்போஸ் ஏதாச்சும் ஒன்னு ஹீரோ எனக்கு ட்ரஸ்ட் இல்லாம நடந்துகிட்டாருன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேம்மா, என்னோட முடிவு தானே, சொன்னா எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலும் தாய்க்கு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு இதா இருக்காதுல்ல, தான் பொண்ணு கஷ்டப்பட்டா எப்படி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு இனிமே கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்றான்னா, டின் இருக்கான், டின்னை தான் வந்துட்டு லாயரா வச்சிருப்பான். இப்ப டின்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் ஒரு புது லாயரை வந்து அப்பாயின் பண்ணியிருக்கான். அந்த அப்பாயின்மெண்ட் லாயர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நீங்க அசெட் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு கையெழுத்து வாங்குவீங்க, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வாங்க போறேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். சரி, நீங்க ஆஃப்டர் மேரேஜ் நீங்க கையெழுத்து வாங்க போறீங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களோட அசெட் உங்க சொத்துக்கெல்லாம் அவங்க வந்துட்டு இதாயிடுவாங்க. நீங்க 500 மில்லியனுக்காக நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்றீங்க, கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னா மத்த சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி வந்துடும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு லாயர் வந்து கேட்கிறாரு. இந்த விஷயம் ஹீரோ வந்து யோசிக்கவே இல்லை. அப்போ அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதுக்கும் வந்து சைன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அது எப்படி பண்ணுவீங்க, அவங்க எல்லாத்துக்குமே சைன் போட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சைன் வாங்க போறீங்க, கல்யாணம் முடிஞ்சா கல்யாணத்துக்கு முன்னாடியா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும்போது ஹீரோக்கும் வந்துட்டு இதை நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அவனுக்கு தோணிட்டு இருக்கு. யோசனையா இருக்கு, ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா இந்த 500 மில்லியனுக்கு வந்துட்டு சைன் வாங்கிட்டா மத்த சொத்துக்குமே அவளுக்கு வந்து உரிமை இருக்குன்னு வந்துடும். சோ அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா தோருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடும். தோர் வந்து கேட்கறான், இன்னும் நீ உண்மையிலே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறியா, எப்படி நீ அவனை நம்புற அப்படின்னு சொல்லிட்டு தோர் வந்து கேட்கறான். அவன் வேற ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயின் ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஹீரோயின் வந்து கேட்கறான், நீ உண்மையில வந்து கல்யாணம் பண்ணிக்க போறியா, கொஞ்ச நாள் பழகினால வந்துட்டு எப்படி நீ நம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு, இந்த கல்யாணம் அப்படிங்கிறது கூட ஹீரோயினுக்கு வந்து டக்குன்னு வேணாம் தோடிட்டு இருக்கு. தோர் கேட்கறான், நீ எப்படி நம்புன, கொஞ்ச நாளா தான் அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் கேட்கும் போது, இல்ல எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நம்புறேன், அவங்க அம்மாட்ட என்ன சொன்னாலும் அதான் தோர்கிட்ட சொல்றான், ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாச்சும் நான் பிரச்சனைனா ஏன் நான் பாத்துக்கிறேன், நான் அவங்க கிட்ட வந்து நிக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலுமே தோருக்கு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உண்மைத்தானா, அவன் மனசுல அவனா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஆமா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னுமே தோர் தன்னை வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்காங்களா, ஹீரோயின் அம்மா, அவங்களால தாங்கிக்கவே இல்லை. டீனோட அப்பா இருக்காருல்ல லாயர், அவரை போய் பார்க்க போயிட்டாங்க. அவங்க இத்தனை வருஷத்துல வந்துட்டு அவங்க ஒரு நாள் கூட அவங்க மீட் பண்ணி பார்த்ததெல்லாம் பேசணும்லாம் கிடையாது. ஏன் சொல்ல போனா ஹஸ்பண்ட் இருந்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே போய் நின்றது கிடையாது. இப்பதான் வந்துட்டு போறாங்க, எல்லாம் அவங்க பொண்ணுக்காக தான் போறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஹீரோக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண போறாங்க, அதுவும் ஹீரோ வந்து ரொம்ப வில்லிங்கா இருக்கான் கல்யாணத்துல அப்படிங்கும் போது லாயருக்கே ஷாக், என்னது ஹீரோ வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா லவ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான், இப்ப கல்யாணங்கும் போது அவருக்கே ஷாக்கு. அப்ப வந்து கேட்கறாங்க, நான் ஓப்பனா கேட்கிறேன், ஏதாச்சும் பிளான் இருக்கு
இருக்கா ஏதாச்சும். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இறந்து போற முதல் நாள் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பையன் வந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸா எங்க ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு மிங்கிள் ஆயிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவனை பத்தி தெரியாது, அவன் என்ன பண்றான் எங்க படிச்சான் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நான் திருக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் ட்ரூவா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இதுல வந்து நம்பிக்கையே கிடையாது. அந்த பையன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்றான். இதுல ஏதாச்சும் பிளான் இருக்கா, இல்ல வந்துட்டு ஹீரோ மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இருக்கானா, ஓப்பனா சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க. இவங்களுக்கு தெரியும் இல்ல அந்த உயில் பத்தி. சோ அதை பத்தி இவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் சொல்லுங்க, என்னோட லைஃப் இருக்கு, என்னோட பொண்ணு லைஃப் இருக்கு, ஏன் பொண்ணு வந்துட்டு லைஃப்ல வந்து கஷ்டப்படக்கூடாதான் கேட்கறேன் அப்படிங்கும்போது இவருக்கும் வந்து நம்ம மேல இருந்து ஒரு அக்கறை இருக்கு. ஆனா இப்போதைக்கு எதுவும் போட்டு உடைக்க வேணான்ட்டு அமைதியா இருக்காரு. உடனே சொல்றாங்க, இங்க பாருங்க என் காங்க பத்தி தெரியாது, ஏன்னா என் பொண்ணு வந்து ஜஸ்ட் ஒரு பியூட்டிஷியனா படிச்சவதான், அது ஏதோ ஒரு கோர்ஸ் மாதிரி போயிருக்கா. ஆனா அவன் வந்துட்டு அமெரிக்கால போய் படிச்சிருக்கான், அவனுக்கு நிறைய காசு இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அவன் ஏன் பொண்ணு தேடி வைக்கணும்? ஏன் எவ்வளவோ பொண்ணுங்க உலகத்துல பணக்காரங்க இருக்காங்க, அவங்கள தேடி போகாம ஏன் பொண்ணு தேடி வந்தான், எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க உள்ளார அப்படி பேசிட்டு இருக்கும்போது வெளியே தோர் தான் வந்திருப்பான். தோர் வந்து டின்ட்ட கேட்கறான், நீ வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு தோர் வந்து கேட்கறான். டின்ன பார்த்துட்டு ஆமா ஹீரோட ஃப்ரெண்டு அப்படின்னு டின் சொல்றான். இந்த பாரு அவன் கிட்ட சொல்லிடு, நான் சொன்னேன்னு சொல்லிடு, ஹீரோயின் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டா ஹர்ட் பண்ணா அப்படின்னா மூஞ்செல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். டின்னுக்கு புரியல, ஏன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு தனித்தனியா போனதுக்கு அப்புறம் டின் உள்ளார போய் கேட்கறான், அப்பா என்னப்பா ஆச்சு, என்ன நடக்குது அப்படிங்கும்போது அவர் கேட்கறாரு, நான் உன்கிட்ட கேட்கணும் என்ன நடக்குது, இந்த மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டின்னுக்கே ஷாக், என்னது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களான்ட்டு. சொல்லுடா என்ன நடக்குது, நீ தான் அவனோட ஃப்ரெண்டு, அவன் கூட இருந்த, அவன் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டீனு வந்து அப்படியே பாக்குறான், என்ன சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறான். சரி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறான். அந்த மாதிரி 500 மில்லியனுக்காக அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், லவ் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா எனக்கு தெரியாதுப்பா, இந்த மாதிரி நம்ம வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இவ்வளவு தூரம் கல்யாணம் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியாதுப்பாங்கும் போது அவருக்கே ஷாக்கு. சோ பணத்துக்காக தான் இந்த மாதிரி பிளே பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோ பக்கம் போலான்னு 2 பேரும் கிளம்பி போறாங்க. 2 பேருமே கிளம்பி போறாங்க. ஹீரோ என்ன பண்றானா, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுறான். எனக்கு தெரிஞ்சாலும் நீங்க வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு பிளே தானே அப்படிங்கும்போது, நான் ஏன் பிளே பண்ண போறேன், எனக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ட்ரூவா தான் ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். இல்ல இது நம்ப மாட்டேன், நீ பிராங்கா சொல்லு, இது வந்துட்டு நீ ஜஸ்ட் அந்த பணத்துக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்துட்டு அடிச்சு கேட்கறான். உனக்கு என்ன சொல்லணும்னா, டே நீ தானடா உனக்கு வந்து பிளான் போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்றான். உனக்கு இன்னைக்கு நான் என்னடா பிளான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு வந்து ஷாக்கா கேட்கறான். ஆமா அங்கிள் உங்க பையனா சொன்னேன், சப்போஸ் அவளோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைன் பண்ணி கொடுத்தா வந்துட்டு கொடுத்துட்டா அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு ஸ்டார்டிங் சொல்லியிருப்பான். ஜஸ்ட் அதை வந்துட்டு ஹீரோ எப்படி சொல்றான்னா, உங்க பையன் தான் ஐடியா பண்ணி கொடுத்தான், அதுக்கப்புறம் நான் பழகுனேன், ஆனா ஹீரோயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த ஹீரோயினை பிடிச்சிருக்கா, இதெல்லாம் போய்ப்பா நம்பாதீங்க அப்படின்னு வந்துட்டு டீன் வந்து சொல்லிட்டு இருக்கான். உங்க அப்பா அப்படியே பாக்குறாரு, ஏன்டா இந்த ஐடியாலாம் பண்ணி சொல்லி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அதுக்கப்புறம் கேட்கறாரு, சரிப்பா என் பையன் வந்து அந்த ஐடியா சொல்லி கொடுத்தானே இருக்கட்டும், நீ ஏன் இன்னுமே வந்து இந்த 500 மில்லியனை பத்தி ஹீரோயின் இனிமே சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் என் கல்யாணம் முடிச்சுட்டா எனக்கு நைட் அவளுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன், எங்க அப்பா எழுதி கொடுத்த சொத்தை வந்துட்டு அவள்கிட்ட வந்து காட்டலான் இருக்கேன் அப்படின்னு இப்படி மாத்தி சொல்றான். நான் இனிமே ஹீரோயின்ட்ட வந்து சொல்லல, நான் கிஃப்டா வந்துட்டு அவள் கொடுக்க போனேன் அது அப்படின்னு சொல்றேன். இவன் இப்படி பேசுறது வந்து டீன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இல்லப்பா இவன் பொய் சொல்றான் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாரு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பழகுனாதான், அவளை வந்துட்டு ட்ரஸ்ட்டை மட்டும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பழகுனாதான், ஆனா பழகின போதுதான் தெரியுது அவளுக்கு என்னோட சொத்து மேல காசு மேல எல்லாம் வந்துட்டு அவளுக்கு ஆசையே கிடையாதுண்டு. சோ பழக போய் எனக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். இவரா என்ன பண்ணே தெரியல. இப்போதைக்கு அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க ஹீரோ வந்துட்டு. ஆனா இதெல்லாம் டவுட் இருந்துட்டே இருக்கு ஹீரோ மேல. நெக்ஸ்ட் நான் ஹீரோ தான் காட்டாங்க. அவ வந்துட்டு, அம்மா பாருங்க எந்த மாதிரி இன்விடேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லிட்டு இன்விடேஷன்ல அம்மா இந்த இன்விடேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாளா. அவங்க அம்மா கோவம் வந்துருச்சு. என்னம்மா என்ன கேட்டுதான் நீ ஹீரோ வந்துட்டு செலக்ட் பண்ணியா, சூஸ் பண்ணியா, என்ன கேட்டா என்ன பண்ணியா என்ன, இப்போ மட்டும் வந்துட்டு எந்த கார்டு செலக்ட் பண்ணலான்னு என்கிட்ட வந்து கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கோவப்படுறாங்க. இவன் என்ன பண்ணலாம்னா அங்க இருக்க எல்லா இன்விடேஷனுமே கீழே போட்டுறான். போட்டு என்னமா சொல்ல வரீங்க, அப்போ இந்த கல்யாணம் உங்களுக்கு இஷ்டம் இல்லை தானே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்பயே போயிட்டு இந்த கல்யாணத்தை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பயே ஹீரோட்ட வந்துட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போன் எடுக்க போறான். நான் வந்துட்டு கல்யாணத்தை பிரேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போயிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அம்மா எதுக்குமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு பாக்குறாங்க, இந்த பாரடி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, என்னோட ஆதங்கம் நான் வந்துட்டு எப்படி வெளியே படுத்தணும் எனக்கு தெரியல, நான் இப்படிதான் நல்லா பேச முடியும், நான் என்னைக்குமே உன்னை பத்தி நல்லது மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது உண்மைதான். அவங்க அம்மாக்கு ரொம்ப டவுட் ஆயிட்டு இருக்குல்ல, ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப இதெல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்குல்ல. சோ சொல்றாங்க இது எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு ஒரு ஏஜென்ட் மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு வந்துட்டு கால் வருது லாயர் கிட்ட இருந்து. சோ லாயர் வந்துட்டு கால் பண்றாரு, சொல்லுங்க எங்களுக்கு கல்யாணம் வெட்டிங் அன்னைக்கே வந்து சைன் வாங்கிடலாமா, அந்த ஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வாங்கும்போது பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்துக்கு விஐபிஸ் எல்லாம் வர போறாங்களா எனக்கு வந்து, இல்ல அதெல்லாம் வரல, நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச கொஞ்சம் பேர் தாங்க காட்ட போறோம், அழிச்சு வர போறோம், என்ன இது ஒரு ஃபேக் கல்யாணம் தான் என்னை பொறுத்த
வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தாட் தோணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாக்குறாங்க இந்த பட்ஜெட்ல இருந்து கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்ஜெட்டா வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த டிஷ் நல்லா இருக்கும், இல்ல இவ்வளவு கேக் கொடுப்போம், இந்த மாதிரி இது இருக்கும், இந்த டிஷ் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்ஜெட்டா சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பாத்துட்டு இருக்கா. அங்க வந்துட்டு அவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமா கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ வந்துட்டு ஏன் என்ன ஆச்சு, உங்க அம்மா எது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ கேட்கறான். இல்ல எனக்கே தோணுது நம்ம எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா போறோம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாளா. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு கல்யாணம் தான் முக்கியம் இல்ல. சோ என்ன பண்றா, கோச்சுக்கிட்டு எழுந்துறான். இப்ப என்ன நீ என்ன சொல்ல வர, நீ இன்னும் நம்பல அதானே, நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னா நான் தள்ளி கூட வைக்குவேன், நான் கேன்சலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சென்டிமெண்டா பேசுறான். உன்னை நான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் மேரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்பயே வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க, என்ன செல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு இல்ல வேண்டாம் இது வந்துட்டு கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல வாய் வருமா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இதை செல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கொடுக்குறான். ஹீரோக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் இப்படிதான் அப்படியே மெயின் பிளே பண்றான். அப்படியே வந்துட்டு அவளை வந்துட்டு சென்டிமெண்டா போட்டு தாக்குறான்னு ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். அதுக்கப்புறம் கார்ல வந்துட்டு விடும் போது, என்ன நீ இன்னுமே என்ன நம்பலையா, என்ன நம்பு, நான் உன்னை வந்து ட்ரூவா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில எல்லாம் கிஸ் பண்றான். உன்னை ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு அவன் சொல்றான், இங்க பாரு நான் உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாத வாழ்க்கை நல்லா வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூவா லவ் பண்ணுவாங்கல்ல அவங்க எல்லாம் பேசுவாங்க அதே மாதிரியே பேசுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றான்னா, எனக்கு வந்துட்டு என்னை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எதிர்த்தா உங்களை வந்து கல்யாணம் பண்றேன், நீங்க வந்து எனக்கு ஏதாச்சும் பண்ணிட மாட்டீங்களே, துரோகம் பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறான். இல்ல நான் ஏன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நீங்க சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் வந்துட்டு டஸ்டே எல்லாமே ஏதாச்சும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை ஐடியோட வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவா அப்படியே முடிச்சிட்டு இருக்கானடா இவ இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் நினைக்கிறான், நம்மளுக்கு வந்துட்டு பணம் தானே முக்கியம், இவன் நம்மள வெறுத்தா என்ன வெறுக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் போயிட்டு அவங்க அத்தைகிட்ட சொல்லணும். அவங்க அத்தை வந்து கத்துறாங்க, முடியாது, நம்ம வந்து சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளு, நீ ஏன்னா இவ்வளவு சீப்பான பொண்ணு வந்து கல்யாணம் பண்ற, அந்த ஸ்லம் ஏரியால பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றாங்க, பாருங்க அவ எங்க இருக்காலும் நான் பாக்கல, அவளை லவ் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். முடியாது, இந்த கல்யாணத்துக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணாட்டு என்ன, நான் வந்துட்டு ஹீரோயின் வந்து லவ் பண்றேன், ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன், எனக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கும் போது அவங்க கத்துறாங்க, இங்க பாருடா நான் இந்த வீட்டுல வந்துட்டு இருக்கிறதுல இப்ப பெரிய ஆள் நான் மட்டும்தான் உங்க ஃபேமிலியில, ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கும் போது இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நீங்க எப்படி என்னதான் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒன்னு காசுக்காக தான் கல்யாணம் பண்றா, மத்தபடி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ கேட்கறான், அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம வேணா ஒரு அக்ரிமெண்ட் போட்டலாம், நீங்களே போய் கேளுங்க, ஹீரோ வந்து காசு கல்யாணம் பண்ணல, வேணா அந்த அக்ரிமெண்ட்ல ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட ப்ராப்பர்ட்டில எதுலயுமே அவளுக்கு அத்தாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கையெழுத்து வேணா வாங்கலாம் அப்படின்ட்டு இவனோட ஆசையை அந்த கையெழுத்து போட லாயர் சொல்லியிருப்பாங்களே, கல்யாணம் பண்ணிட்டா புருஷன் சொத்து பொண்டாட்டிக்கும் உரிமை இருக்குன்னு, சோ அதை வந்துட்டு இப்படி கையெழுத்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வேணா போயிட்டு நீ ஹீரோயின் போய் கையெழுத்து வாங்குங்க, அவ கண்டிப்பா கையெழுத்து போடுவா, ஏன்னா அவ காசுக்கு வந்துட்டு ஆசைப்பட மாட்டாங்க போது சான்ஸே இல்லை, அவ வந்துட்டு உன் காசுக்காக மட்டும்தான் இருக்கா, அவ கண்டிப்பா வந்து கையெழுத்து போடுவா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு இல்ல நீங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்ட்டு இவனோட இதை வந்துட்டு இந்த விஷயத்துல வந்து திணிச்சு விடுறான். உடனே வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வா போலாம் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோ வந்து அதை ஆக்டிங் பண்றான், வேணா நான் வரலையே அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்றான். உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஷாப்கே போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்றான், இல்ல எங்க அத்தைக்கு வந்து என்ன தோணுதுன்னா நீ காசுக்காக தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்க அத்தைக்கு அப்படிங்கும் போது, நான் வந்துட்டு அதான் சொல்வேன், ஓ பொண்ணு வந்துட்டு காசுக்காக மட்டும் தான் எங்க ஃபேமிலிக்குள்ள வரா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு காசுக்காக தானே நீ வந்துட்டு என் பையன் கூட வந்து பழக விட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நம்ம கேட்கறாங்க, என்னது உன் அண்ணன் பையனை நான் வந்துட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னா இப்ப கூட இந்த கல்யாணம் வந்து ஸ்டாப் பண்ணா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கும் போது, சும்மா நடிக்காத, உன் பொண்ணு வந்து காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம்ல இருந்து கையெழுத்து போட சொல்லு, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த சொத்துல எந்த இதுவுமே எனக்கு கிடையாது, நான் ஹீரோ மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்லு அப்படிங்கும் போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஆன்டி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க சொல்லு, நீ வந்துட்டு காசுக்காகலாம் எனக்கு தெரியும், நீ காசுக்காகலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணலான்ட்டு ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் தானே, இப்போ கையெழுத்து போடு அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்றான். உடனே வந்துட்டு முடிஞ்சா கையெழுத்து போடு, நீ காசுக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணல அப்படின்னா கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ என்ன பண்றான்னா அவளுக்கு வந்து ட்ரிகரான மாதிரி கோவம் தானே வருது, ஸோ அவ என்ன பண்ணா கையெழுத்து போட வரா. அப்போ வந்து தோர் வந்துட்டு என்ன இது நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஹஸ்பண்டோட சொத்து ஒய்ஃபுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தோர் வந்து கேட்கறான். இங்க பாரு தோர் நீ வாங்கி மூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன சொல்றா, என்ன தப்பா தானே நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் காங்க மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனோட காசுக்காக உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட போறா. அவங்க அம்மா எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க, ஏதோ சம்திங் ராங்கா இருக்குங்கிறாங்க. ஹீரோவா
எப்படா கையெழுத்து போடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போதைக்கு அந்த 500 மில்லியன் கையெழுத்து கிடையாது, ஹீரோட சொத்துக்கு மட்டும் நான் உரிமை கொண்டாட மாட்டேங்கிற கையெழுத்து மட்டும் தான். ஹீரோ வந்து கையெழுத்து போட போறா, கரெக்டா அவங்க அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேண்டாம், எனக்கு ஏதோ சம்திங் ராங்கா தோணுது, இந்தாங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மாதிரி கையெழுத்து வாங்க வெள்ளம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து தூக்கி எறிறாங்க. உடனே அவங்க மத்த சொல்றாங்க, பார்த்தல இவ காசுக்காக மட்டும் தான், நான் இப்பயே ப்ரூவ் பண்ணிட்டேன், இந்த பொண்ணு வேணாம் அப்படிங்கும்போது வேணாம் எங்களுக்கும் இந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டுறாங்க. ஹீரோக்கா அப்படியே தலைவலி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க, எங்க அத்தை பண்ணதுக்கு சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கோங்க என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க போது ஆமா அத்தை நீங்க பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ வீட்டுக்கு வரான். இப்படியே வந்து சைன் வாங்கிலாம் நினைச்சானே, இப்ப வந்து முடியல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லாயர்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். வேற வழியே இல்ல சார், நீங்க வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து சைன் வாங்கி தான் ஆகணும், நீங்க எப்படி வாங்குவீங்க, எத்தனை டாக்குமெண்ட்ல தான் சைன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லாயர் வந்துட்டு கிளம்பி போறப்போ டீன் வந்து பாத்துறான். அந்த லாயரை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்கு, என்ன இது நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம மட்டும் தான் லாயர், இப்ப என்ன இன்னொருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்கறான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, எதுக்கு அந்த லாயர் கூட வந்துட்டு பேசிட்டு இருக்க, அப்ப நீ என்னமோ பிளான் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்றான், இங்க பாரு நீ தப்பு நினைக்காத, நான் இன்னுமே ஹீரோனை வந்து ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்தா பத்திரிகை கூட அடிச்சாச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை கொடுக்குறான். இன்விடேஷனை கொடுத்துட்டு நீ கண்டிப்பா வெட்டிங் பாருன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போனோம். இவனுக்கா என்னடா இது இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ராங் இருக்கால அவளுக்கு போயிட்டு அந்த வேலைக்காரர் என்ன பண்றான்னா பத்திரிகை கொடுக்குறா. அவளா வந்து செம காண்டாயிட்டு இருக்கா, என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜெனி இருக்கால, ஸோ அவளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவளும் ரொம்ப ஷாக்கா இருக்கா, இந்த கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படி தெரியாம இருக்கும், அவ வந்து செம காண்டாயிட்டு இருக்கா, என்ன இது இந்த பொண்ணை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லாயருக்கு வந்து டவுட்டாவே இருக்கா. என்ன பண்ணா ஸ்ட்ரைட்டா அந்த சீனியர் லாயர் இருக்காரு, அவரை போய் பாக்குறான். பார்த்துட்டு ஹீரோ நான் பர்சனல் லாயரு, ஸோ என்ன விஷயமா நீங்க பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த லாயர் வந்துட்டு இங்க பாருப்பா, நம்ம கிளைண்ட்டை பத்தி நம்ம வெளியே சொல்ல போறது இல்லை, இது நம்மளோட எத்திக்ஸ், நீ என்னப்பா வந்து கேட்குற, அதான் வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் டீனால அங்கே நிற்க முடியல. அதுக்கப்புறம் கால் பண்ணி இந்த மாதிரி டென் வந்தான், அந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கு வந்து ஷாக்கு. நீங்க இதையும் பத்தி சொல்லாதீங்க, நான் இப்போ உங்களோட ஆஃபீஸ்க்கு வரேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை பத்தி பேசணும், எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி தானேங்கும் போது எல்லாம் ரெடி, நம்ம எப்படி வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இந்த டாக்குமெண்ட் எப்படி சைன் வாங்க போறீங்க அப்படிங்கும்போது இந்த கல்யாணம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கல்ல அப்போ சைன் பண்ணுவாங்க, அதோட சேர்த்து வந்து இந்த டாக்குமெண்ட்டை வச்சிடலாம், அந்த 500 மில்லியன் டாக்குமெண்ட்டே வச்சிடலாம், ஸோ எல்லாத்துலயும் சைன் போடுற மாதிரி அதுலயுமே அவங்க வந்து சைன் போட்டுருவாங்க. ஹீரோயின் வந்து சைன் போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட பிளான். ஹீரோக்கு வந்துட்டு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பதட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இப்போ ஆன்ட்டி அந்த லாக்கர் தானே ஓப்பன் பண்ண முடியல, அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கொண்டு வர்றான். அவன் வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பான் போல. அவன் என்ன பண்ணா லாக்கர் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றான். அதில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஜெஸ்ட் வந்து சொத்து பத்திரமா தான் இருக்குது, இல்லை எந்த நியூஸுமே இல்லை அப்படிங்கும்போது ஆன்ட்டி கையில் மட்டும் அந்த 500 மில்லியனோட டாக்குமெண்ட் வந்துட்டு கையில் மாட்டிக்குது. அவங்க பார்த்துட்டு ஷாக்காகி கச்சிட்டு இருக்காங்க, என்னது ஹீரோயின் மேலே வந்துட்டு எங்க அண்ணன் 500 மில்லியன் வந்துட்டு எழுதி வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஏறுறாங்க. ஃபார்மே வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஷாக்கா இருக்கா. ஸோ இதோட முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.